செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint மற்றும் Three Roses co-presented by Eldia தூய தேங்காய் எண்ணெய். ஒரு நிமிஷம். அச்சதை போடுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஏய், எதுவா இருந்தாலும் தாலி கட்டினதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி 7:30 கூட்டினே வையே, கொண்டே போடுவேன். சிக்கல் என்னன்னா, இது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயம். அப்புறம் பேசி நோ யூஸ். பங்களே என்ன சொல்றாருன்னா கேட்பமே. அவசரப்பட்டு கட்டி வச்சுட்டு நாளைக்கு பொட்ட புள்ள கண்ணை கசிட்டு வந்து நினைச்சுனா நமக்கு தான் ஏன் கேவலம். பாச நீ சொல்லு பாச. நான் கேட்க போற கேள்விக்கு இங்க யாரும் டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த பொண்ணுக்கு இது முதல் கல்யாணம் தானே? ஏய், என் தங்கச்சியை பார்த்து என்ன வார்த்தை கேட்குற? உன்னை கண்ட தொட்டமா வெட்டாம விட மாட்டான். ஹலோ பிரதர், கூலா இருங்க. நான் நீங்க டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு தானே கேட்டேன். ஏன்னா இந்த மாப்பிள்ளைக்கு இது முதல் கல்யாணம் கிடையாது. ஏய் ஏய் ஏய், நீ என்ன சொல்ற? ஆமா, உன் தங்கச்சி நல்லா படிச்ச பொண்ணு தானே? பார்க்க நல்லா அழகா தானே இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் நடக்கும்போது செகண்ட் ஒய்ஃப்னா அவ வாழ்க்கை நல்லாவா இருக்கும்? இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றல, அதுக்கு சாட்சி இருக்கா? இருக்கு பிரதர். பிரீத்தி, ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இது முன்னாடியே சொல்றேன். பிரியா, இவன் கூட செகண்ட் ஒய்ஃபா வாழ்றதுக்கு நீ ரெடினா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ரெடி. துரோகி அண்ணா, வசதியானவன்றதுக்காக செகண்ட் ஒய்ஃபா வாழ எனக்கு விருப்பம் இல்லைண்ணா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அவனுக்காக நீங்க ஜெயிலுக்கு போக வேணாம். அது மட்டும் இல்ல, உன்னால இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. வேண்டாண்ண, விட்டு. ஏய், கேட்டல கேட்டட என் தங்கச்சி சொன்னத. அவ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நீ உயிரோட இருக்க இல்ல? ஏய் வாங்கடா. ஆமா, ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். அந்த வீடியோ எவிடன்ஸ் பக்கா. ஆமா, அது எப்படி? எல்லாம் உம்பானி தான். ஓகே ப்ரோ, இந்த வீடியோவை ஜாக்கிரதையா டெலீட் பண்ணிரு. அம்மா பார்த்தா அவ்வளவுதான். இந்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஆனா நீங்க இருந்த நியூஸ் அம்மாக்கு போயிருந்தா? ஆமால, கரெக்ட் ப்ரோ.
இந்த பைத்தியக்காரி. ஹே செக்யூரிட்டி, மேடம். நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் இவ? எப்படி உள்ள வந்தா? அம்மா அம்மா பார்வதி எந்திரிமா. அம்மா இவ என்னோட பொண்ணுதாம்மா. ஓம் பொண்ணா? என்ன புத்தி இல்லாம வளர்ந்திருக்கா? இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி யாரு? இந்த ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம்? இல்லைங்கம்மா, தெரியாம சின்ன பொண்ணு. சுந்தரம், சின்னவங்க பெரியவங்க பாவம் புண்ணியம் இதெல்லாம் சாக்கா காட்டி இந்த வீட்ல யாரும் எதுவும் செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது. யாரு எப்படி எந்த வழியா இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குமா, இருக்கு. இந்த வீட்ல யார்கிட்ட எப்படி நட இல்ல? அவதான போட்டா? புது மருமக கேக்குறேன்ல, எங்க? இல்லம்மா, அது வந்து என்ன வந்து? அம்மா நான் சொல்றேன், வேற அருணுக்கு பதிலா நம்ம அருணை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் ஃபோன் பண்ணான், நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போய் சால்வ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். அகிலாண்டேஸ்வரி குடும்பத்து பேரை யாராலையும் அவ்வளவு ஈஸியா கெடுத்துட முடியாது. விஜயா, எஸ் மேடம். ட்ரெஸ் எடுத்து வை. ஓகே மேடம். அப்பா, கிரேட் எஸ்கேப். தேங்க் யூ so much bro. தப்ஸ்டோன் ரொம்ப ஆட்டம் போடாதடா என்ன. அப்பா, இவனால மீட்டிங்லாம் பாதிலே விட்டு வந்துட்டப்பா. கிளைண்ட்ஸ் வேற வெயிட் பண்றாங்க. நான் கிளம்புறேன். சரிப்பா, பைடா. பைப்பா. பாய். அருண் கம். யா கம் டாட். நோ செத்து போலச்ச வேண்டாம். அந்த பொண்ணு புடவைய கிழிச்சதால நீ தப்பிச்ச. இல்ல அம்மா உன்னை கிழிச்சிருப்பா. அதெல்லாம் இல்ல டாட், ஜஸ்ட் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், தட்ஸ் இட். ஏண்டா நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ற? ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா உன் மிஸ்ஸஸ் இங்க அரை வாங்கியிருப்பா. ஐயோ சித்தப்பா, நீங்களுமா? அருண்,
இப்போ தப்பிச்சிட்டோன்னு நினைக்காத. அநேகமா அகிலா உனக்கு டின்னர் வித் என்கொயரி வைப்பா. கெட் ரெடி மை சன். டாட் நோ. அழாதம்மா, நீ செஞ்சது தப்பு தானே. அம்மாவோட விலை வசந்த புடவைய நீ கிழிக்கலாமா? நான் இன்னும் வேணும்னா கிழிச்சேன். அந்த புடவை கார்ல மாட்டிக்கிச்சு. எடுக்கலான்னு இழுத்தேன், கிழிஞ்சிருச்சு. அதுக்கு இப்படி அடிப்பாங்க, அதுவும் உன் கண்ணு முன்னாடியே. அவங்களுக்கு நீ என் பொண்ணுன்னு தெரியாதுமா. இன்னொன்னு, யாரு தப்பு பண்ணாலும் அவங்க இப்படித்தான் கோவிச்சுக்குவாங்க. நீ செஞ்சது தப்பு தாமா. அதான் என்னாலையும் ஒண்ணும் செய்ய முடியல. போப்பா, நான் நல்லது செஞ்சா கூட எல்லாரும் தப்பாவே நினைக்கிறாங்க. எனக்கு இந்த ஊரு, வீடு, அகிலாமா எதுவுமே பிடிக்கல. எல்லாரும் முன்னாடி நான் அடி வாங்கினேன். நீ கூட பார்த்துட்டு சும்மா தான் இருந்த. நான் இங்க இருக்க மாட்டேன், நான் ஊருக்கு போறேன். அவசரப்படாதம்மா. ஊர்ல உன்னை பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்கா சொல்லுமா? ஊருக்கு போய் நீ அங்க தனியா இருப்பியா? வயசு பொண்ண தனியா விட்டுருக்கான் பாருன்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கம்மா. அதெல்லாம் பேச மாட்டாங்க, நான் போறேன். நான் சொல்றத கேளு பார்வதி. இங்க உனக்கு ஒரு குறையும் வராதுமா. உனக்கே தெரியும், உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் 2 பிள்ளைகளையும் நான் எப்படி வளர்க்க போறோமோன்னு நினைச்சு நான் ரொம்ப தவிச்சு போயிருந்தேன். அகிலாமா புண்ணியத்தால நமக்கு எந்த குறையும் இல்லை. அவங்க இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துக்கு எல்லா நல்லதையும் பார்த்து பார்த்து செய்யறாங்கம்மா. ஏதோ பெரியவங்க கோபத்துல உன்னை அடிச்சிட்டாங்க, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியாதுல்ல. போக போக அம்மாவுக்கு உன்னை பிடிக்குமா? அக்கா, அப்பா தான் இவ்வளவு சொல்றாரு, கேளுக்கா. போனோம். இத பாருமா, நீ இங்கே இருந்தேன்னா அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நீ அவங்க கண் பார்வையிலேயே இருந்தேன்னா உனக்கு நல்ல இடமா மாப்பிள்ள அமையும். உன் கல்யாணத்தையும் அவங்க நல்லபடியா நடத்தி வைப்பாங்க. சொல்றத கேளுமா. பாத்தியாம்மா, இப்பதான் உனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னேன். அது உண்மைன்னு அம்மாவே ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அவங்க புடவையே உனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மாதிரி புடவைய கூடவே இருக்கிற பட்டம்மா விஜயாவுக்கு கூட தரமாட்டாங்கம்மா. இது உனக்கு கிடைச்சிருக்குன்னா அது நீ செஞ்ச புண்ணியம்மா. அப்படியாப்பா? நிஜமாவா? ஆமாம்மா, இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ வேணும்னா பாரு. அப்பா, நான் இதுல பாவாடை தாவணி தச்சு போட்டுக்கிட்டுமா? வேண்டாமா, பத்திரமா பெட்டியில வச்சிரு. ஊர் திருவிழாவுக்கு போகும்போது கட்டிக்கலாம். அதெல்லாம் முடியாது, நான் தச்சுப்பேன். இனிமே யாரு ஊருக்கு போக போறா? அக்கா, இப்பதானே நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது புடவை கிடைக்கிறதுக்கு முன்னாடி. பாத்தியா, ஒரு புடவைக்காக நம்ம ஊரையே மறந்துட்டியாக்கும். போடா. அப்பா, நான் பாவாடை தாவணி தச்சுக்கிறேன்ப்பா. சரிம்மா, ஆனா ஒண்ணு, ம். அத கட்டிக்கிட்டு அகிலாமா கண்ணுல பற்றாத. பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்க. காது கேக்குது. என் பேரு பார்வதி. நான் இந்த ஊருக்கு புதுசு. புரிஞ்சுதா? ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. அதாவது நீ கோமாதா, நான் பார்வதி. சரியா? இப்போ
லேட் பண்ணாம பார்வதிக்கு ஒரு உதவி செய்யணும். சரி, இப்போ டீல் என்னன்னா, நான் பின்னாடி போய் நின்னு 1 2 3ன்னு எண்ணுவேன். நீ இந்த கூட நிறையா சாணி போட்டணும். மறுபடியும் நான் 1 2 3ன்னு எண்ணுவேன். இந்த சொம்பு நிறையா கோமியம் கொடுக்கணும். ஓகேயா? நான் ரெடி. நீ ரெடியா? சரி. ரெடி? 1 2 3. ஓ, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்ல சொல்றேன். 1 2 3. தாமா கிருஷ்ண விட்டு மாட்ட நீ ஏழை விட்டு இருக்க. நான் ஏழை விடலண்ணே. நான் 1 2 3ன்னு எண்ணின உடனே சாணி போடுறேன்னு சொல்லுச்சு. இப்ப சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. எது இது? நீ 1 2 3 எண்ணின உடனே சாணி போடுறேன்னு சொல்லித்தாக்கு உங்ககிட்ட. ஆமாண்ணே. ஏமா உனக்கு என்ன தலையில ஏதாவது அடிபட்டு இருக்கா என்ன? யாருமா நீ? நீ எந்த ஏரியா? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நேத்து தானே நான் ஊருக்கு வந்தேன். அந்த பங்களா வீடு இருக்குல்ல, ஆமா, அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஓ, அகிலாண்டமா பங்களாவுக்கு வந்திருக்கியா? பாருங்கண்ணே, அவ்வளவு கெஞ்சுன்னு சும்மா இருந்துச்சு. அகிலாண்டோன்னு பேரை சொன்ன உடனே அகிலாண்டம்னா உனக்கு கூட பயமா? எங்க ஊர்ல எல்லாரும் எனக்கு தான் பயப்படுவாங்க. இப்பதானே வந்திருக்கேன். இனிமே இந்த பார்வதி யாருன்னு தெரியும். செம்பருத்தி பூத்த உடனே மாலை கட்டி உன் கழுத்துல போடலான்னு பார்த்தேன். கிடையாது. போ. டேய் மச்சான், கிரேட் எஸ்கேப்டா. அந்த பொண்ணு மட்டும் வந்து அம்மா புடவையை கிழிக்கல, அம்மா என்ன நார் நாரா கிழிச்சிருப்பாங்கடா. நானும் காலையில இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன், அந்த பொண்ணையே காணண்டா. சரி, உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, பை பை. எங்க இருப்பா? ஓகே, சர்ச் பண்ணுவோம். ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ வாக்கிங்கா? இல்லடா, சாப்பிட்டுட்டு இருக்கேன். சீ, ஒர்க் அவுட் பண்ணல. பண்ணணும் தான் பார்க்குறேன் ப்ரோ, ஆனால் ஆளை காணமே. டேய், காலையிலேயே அம்மா டென்ஷன் பண்ணாத. இல்லை ப்ரோ, ஜஸ்ட் ஃபார் ஃபன். இட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். நான் போய் என் வேலையை பார்க்குறேன். அன்னைக்கு அம்மா கிட்ட வடி வாங்கும்போது ஆர்வக்கோளாறுன்னு நினச்சேன். ஐ வாஸ் ராங். ஆனால் அவள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கா. ஒரு பூச்செடி மேலே இவ்வளோ அன்பாக இருக்கா.
உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்ச இந்த பூ வாடி இருக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற அந்த மெமரிஸ், அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. இட்ஸ் வெரி ப்ரீஷியஸ். அம்மா, இப்போ இந்த செம்பருத்தி பூ என் வாழ்க்கையிலே வந்துருச்சு.